வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நூக்கலில் பார்த்தீங்கன்னா கலோரிகள் மிக குறைவு, ஆனால் மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் மிக அதிகம். விட்டமின்கள் ஏ, இ, சி மற்றும் மேங்கனீஸு, பீட்டா கரோட்டின் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை. அந்த நூக்கலோட தண்டுக்கீரையை சேர்த்து பொரியல் செய்ய போகிறோம். சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் தண்டுக்கீரை அதனோட சேர்த்து செய்கிறோம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது நூக்கலில் சாலடும் செய்வாங்க. நூக்கல் பொரியல் செஞ்சு சாப்பிட்டா ஒயிட் ரைஸ்க்கு காம்பினேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாரத்துக்கு ஒரு 3 முறையாவது எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு 200 கிராம் அளவுள்ள நூக்கல், ஒரு பெரிய வெங்காயம், ஒயிட் வெங்காயம் நாங்கள் எடுத்துருக்கோம் 1, தண்டுக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு, தேங்காய் துருவல் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூனு, கறிவேப்பிலை ஒரு 2 கொத்து, அதில் வாணலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெட்டி வச்ச வெங்காயம் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கோங்க. நாங்கள் வெள்ளை வெங்காயம் போட்டிருக்கோம், நீங்கள் நார்மலாக இருக்கிற வெங்காயமே போடலாம். வெங்காயம் வதங்கும் போது கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஒரு 2 இனுக்கு. கறிவேப்பிலை வதங்கும் போது மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணும். இப்போ தண்டுக்கீரை சேர்த்துக்கலாம். தண்டுக்கீரை சீக்கிரமாக வெந்துடும். அது இருந்த இடம் தெரியாமலே போயிடும். உப்பு போடுங்க. உப்பு போட்ட உடனே, உப்புக்கு அஞ்சாதவங்க யாரும் கிடையாது. உப்புக்கு பயந்துன்னு சுருங்கி போயிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ போட்டோம், கடைசியில் எங்கே இருக்குன்னே தெரியல. நல்லா வதங்கிச்சு. இப்போ நூக்கலை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் நாங்கள். குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு வேக வச்சு சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்திங்கன்னா லேட் ஆகும், அதுக்காக குக்கரில் ஒரு 2 விசில். நல்லா கலந்து விட்ருவோம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான தீயில் அப்படியே வதக்குவோம். அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக. பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது சின்ன பசங்களுக்கு லஞ்சுக்கு ரெசிபியாகவும் கொடுக்கலாம். சைட் டிஷ்ஷாக ஒயிட் ரைஸ்க்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதில் இருக்குது. வாரத்துக்கு 3 முறையாவது எடுத்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. கீரை இருக்கிறதும் தெரியாது, அதனால் கீரையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. நல்ல சத்துக்கள் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.